ஏப்பா ஒரு நிமிஷம் இங்க பாரு. உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், நீ கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். சரியா? அதாவது இப்போ கல்யாணம் ஆகி 7.5 வருஷம் ஆச்சா? இந்த 7.5 வருஷமா நீ என் கூட வேலைக்கு வந்துட்டு தான் இருந்த. சரியா? அப்போ நீ என் கூட வேலைக்கு வந்தனால உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, என்னை பற்றி நீ எதுவும் யோசிச்சிருக்க மாட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மாசமா நான் மட்டும் வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன். இப்போ யாராவது உங்ககிட்ட உங்கள் வீட்டுக்காரன் ஒரு பொண்ணோட பேசிகிட்டு இருக்கிறாரு, ஃபோன்லலாம் கம்பெனியில் எப்போ பார்த்தாலும் ஃபோன் பேசிகிட்டே இருக்கிறாரு, ஒரு பொண்ணோட சிரிச்சிட்டு பேசுகிற அப்படின்னு சொன்னால் நீ என்ன பண்ணுவ? அதாவது நீ எப்படி எடுத்துக்குவ அதை? நான் எப்படி ஏத்துக்குவேன் அதை எப்படி நீ ஹேண்டில் பண்ணுவ அப்படின்னு நான் கேட்குறேன். நம்ப மாட்டேன். ஏன் நம்ப மாட்டேன்? சத்தியமா நம்ப மாட்டேன். சரி, அதுவேளை ஒருவேளை உண்மையாக இருந்துச்சுன்னா? உண்மையா இருந்துச்சுன்னா முதல்ல உன்னை விசரிச்சு கொண்டுருவேன். சத்தியமா கறி வாங்கிட்டு அரளி விதைய அரைச்சு உள்ள போட்டு நான் சிரிச்சுக்கிட்டே நான் முதல்ல சாப்பிட்டுட்டு ரெண்டாவது, அதாவது என்கிட்ட ஏதோ குறை இருந்தனாலதான் நீங்க அதை பண்றீங்க அப்படின்னு நினைச்சிட்டு முதல்ல நான் சாப்பிட்டு ரெண்டாவது உங்களுக்கும் இது பண்ணி கொடுத்துட்டு 2 பேரும் போயிடலாம். ஓகேயா? இதுதான் வீடியோக்குன்னு சொல்லல, உண்மையாதான் சொல்றேன். என்ன உனக்கு? ஆனா நான் உன்கிட்ட இந்த பதில் எதிர்பார்க்கல. நான் என்ன நினச்சேன்னா, அதாவது நீங்கள் நீ என்னை அந்தளவுக்கு லவ் பண்ணுற இல்லையா, அதனால நீ என்ன சொல்லுவேன்னா, எங்க இருந்தாலும் என்னை விட உங்களுக்கு இன்னொரு பொண்ணுட்டு இருந்து சந்தோஷம் கிடைக்கும்னா சந்தோஷமா நீங்கள் அந்த வாழ்க்கையை வாழுங்க அப்படின்னு நான் விட்டு கொடுத்துட்டு அழகா விலகி போயிடுவேன் அப்படின்னு நீ சொல்லுவேன்னு நான் எதிர்பார்த்தேன். அந்த சீன் எல்லாம் கிடையவே கிடையாது. அப்படியெல்லாம் நீ என்னை தப்பாலாம் தயவு செஞ்சு நீ நினைச்சிடாத. அது உண்மையான லவ்னு அதான்றி. நான் உண்மையான லவ்வே இல்லைன்னு வச்சுக்க, நான் ஒரு சைக்கோ. கண்டிப்பா செய்வேன். என்னடி இப்படி சொல்ற? எதுவும் பிளான் இருக்கா? இல்ல கேட்டேன். உன்னோட ஒப்பீனியன் என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எதா இருந்தாலும் பண்ண முடியும். என்ன ஒப்பீனியன்? மனசியா இருக்க மாட்டேன். ஒழுங்கு மரியாதை வீடியோ வாக் பண்ணுங்க. டென்ஷன் ஆயிருவேன்.